அதெல்லாம் முடியாது சார். சிட்டிலே இதான் ப்ரைம் லொக்கேஷன். வீடு சின்னதாக இருந்தாலும் நான் இங்கே தான் வாங்குவேன்னு சொல்கிறவங்களா நீங்கள்? அப்படி இல்லைன்னா என் பையனோட ஸ்கூல், என் பொண்ணோட ஸ்கூல் இங்கே தான் இருக்குது, சின்ன வீடாக இருந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறவங்களா நீங்கள்? இதெல்லாம் விட்டாலும் ஜென்ரலாகவே சின்ன வீட்டில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் சிட்டியில் தான் இருப்பேன்னு சொல்கிறவங்களா நீங்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பிரசாந்த், ஒரு இன்டீரியர் கன்சல்டன்ட். நாள் ஆக ஆக ரியல் எஸ்டேட்டோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. சென்னையாக இருக்கட்டும், இல்லை எந்த சிட்டியாக இருக்கட்டும், லாஸ்ட் 20 இயர்ஸாக ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் குறையாமல் தான் போயிட்டுருக்கு. பெருசாக தான் வீடு வாங்கி இருக்கணும்னு பார்த்தோன்னா சென்னைக்கு மிக அருகாமையில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் வந்து வீடு வாங்குகிற மாதிரி இப்போ இருக்க கண்டிஷன். ஸோ சின்ன வீடாக இருந்தாலும் அதில் பெஸ்ட் பாசிபிள் இன்டீரியர் டிசைன் என்ன பண்ண முடியுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒரே ஷேட் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அந்த கலர் மேபி லைட் கலராகவும் இருக்கலாம், இல்லை லைக் வுடன் ஃப்ளோரிங்காக இருக்கலாம். பட் எது யூஸ் பண்ணாலும் ஒரே டோனை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரம் லிவிங் டு டைனிங். நெக்ஸ்ட் விஷயம், அதே ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா கார்பெட்ஸோ ரக்ஸோ யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கார்பெட்ஸு ரக்ஸு யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, ஒரு டிஃப்ரெண்ட் கலர் டோன் வரும்போது ஒரு விஷுவல் பிரேக் இருக்கும். ஸோ அதனாலேயே வீடு பார்க்கும் போது சின்னதாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால்ஸு, சீலிங்ஸு, விண்டோஸ், டோர்ஸு, டோர் ட்ரிம்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே கலர் முடிஞ்சால் பெயிண்ட் பண்ணுங்கள். லைட் டோன்ஸ் யூஸ் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். மோனோக்ரோமேட்டிக் கலர் ஷேட்ஸ் யூஸ் பண்ணலாம். மோனோக்ரோமேட்டிக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கலர் பட் டிஃப்ரெண்ட் டோன்ஸ் இருக்கும். அதே கலரோட சேம் ஃபேமிலிலேருந்து கலர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். டார்க் கலர்ஸ் எல்லா வாலுக்கும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டர். பிகாஸ் டார்க் கலர் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா இருக்க ஸ்மால் ஸ்பேஸை அது சின்னதாக காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஒரு லைட் டோன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அண்ட் தென் நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபோக்கல் பாயிண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாலில் ஒரு நல்ல வால் பெயிண்டிங்கோ இல்லை சீலிங்லேருந்து ஒரு நல்ல லைட் ஃபிக்சரோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதை சுற்றி உங்கள் வீடை நீங்கள் அமைக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். அந்த ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும் போது அதை சுற்றி வீடு பார்க்கும்போது பெருசாக இருக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வர ஃபியூ ஐடியாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேவரட் காஸ்ட் எஃபிஷியன்ட் ஐடியாவை இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணுறேன், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூம் டிவைடர்ஸ் இல்லைனா பார்ட்டிஷன்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ரூம் டிவைடர்ஸ் இல்லை பார்ட்டிஷன் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, லைக் டிரான்ஸ்பரண்ட் பார்ட்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். சிஎன்சி கட் பார்ட்டிஷன்ஸ் இல்லை ஜாலி டைப் பார்ட்டிஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு பெர்மனெண்ட்டாக இல்லாமல் மூவபிள் பார்ட்டிஷன்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் சின்ன ஸ்பேஸில் இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ட்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறதோட லைக் டைனிங் ஸ்பேஸை அழகாக காமிக்கணும், ஒரு விஷுவல் ஸ்பேஸ், ஒரு விஷுவல் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டைனிங்க்கு மேலே நீங்கள் பெண்டன்ட் லைட்ஸ் மாதிரி ட்ராப் பண்ணலாம். ஸோ பெண்டன்ட் லைட் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, லிவிங்க்கும் டைனிங்க்கும் ஒரு ஸ்பேஸ் டெஃபினிஷன் வித்தியாசம் தெரியும். ஸோ அந்த ஐடியாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஃபர்னிச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பல்கியாக ஹெவியாக இருக்க ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மினிமலிஸ்டிக் ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் ஸ்பேஸை பெருசாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைனிங் டேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் ரொம்ப கன்ஸ்டன்ட்டாக இருக்குன்னா ஸ்கொயர் டேபிள்ஸோ இல்லை ரெக்டாங்குலர் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறதோட ரவுண்ட் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ அதை சுற்றி உங்களுக்கு ஒரு மூவிங் ஸ்பேஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே மல்டி ஃபங்க்ஷனல் ஃபர்னிச்சர்ஸாக இருந்துச்சுன்னா பெட்டர். சே ஃபார் எக்ஸாம்பிள் கன்வெர்ட்டபிள் பெட்ஸு, அப்புறம் வந்து வால் பெட்ஸு, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சோஃபா கம் பெட்ஸு, டைனிங் டேபிள், ஃபோல்டபுள் டைனிங் டேபிள்ஸு, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே உங்களோட ஸ்பேஸை வந்து இன்னும் பெருசாக ஆக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் பற்றி பார்க்கலாம்.
ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் பண்ணும்போது நீங்கள் அதை வால் மவுண்டடாக பண்ணிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஃப்ளோர்லேருந்து அது கொஞ்சம் லிஃப்டடாக இருக்கும் போது உங்களுக்கு ஃப்ளோரில் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஃப்ளோர் மவுண்டட் கேபினெட்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளோர்லேருந்து மவுண்ட் பண்ணுற ஸ்டோரேஜஸை நீங்கள் சீலிங் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு எப்போயுமே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அதை ஃப்ளோரில் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ண தான் போகுது. நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய காசு கொடுத்து வீடு நம்ம வாங்கிடுறோம், அந்த ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸஸை வந்து நம்ம ஸ்டோரேஜஸ்க்கும் ஃபர்னிச்சர்ஸ்க்கும் கொடுத்துட்றோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட், இன்கேஸ் உங்களுக்கு கிச்சன் மாடிஃபை பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ணுங்கள். ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா லிவிங், டைனிங் அண்ட் கிச்சன் கம்பைண்டாக இருக்கும் போது ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி உங்களுக்கு விஷுவலாக தெரியும். இன்கேஸ் நீங்கள் கிச்சனில் ஹைலேண்ட் கிச்சன் கூட கொண்டு வரலாம். ஐலேண்ட் கம்பைன்டு வித் டைனிங் கொண்டு வந்தீங்கன்னா அது இன்னும் மோர் ஸ்பேஸ் சேவிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறையா கொடுக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்னோடய ஃபேவரட் ஐடியா, முடிஞ்ச அளவுக்கு மிரர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் ஸ்பேஸஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிரரை உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. பிக் மிரர்ஸ் யூஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இன்கேஸ் உங்களால் ஸ்மால் மிரர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னா ஒரு 2-3 வாலில் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மிரர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் இருக்க ஸ்பேஸையும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி இருக்க இடத்த பெருசாக காமிக்கிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைனர் மிரர்ஸ், பெவல்டு மிரர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களோட ஸ்பேஸை ரொம்ப டிஸ்டிங்க்டாகவே காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.